உலகங்கள் சினிகேஷன் நேயர்களுக்கு வணக்கம். திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். இட்லி கடை இந்த படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். முதல்ல கதை. ராஜிகரன் கிராமத்தில் சின்னதாக இட்லி கடை நடத்துறாரு. அவர் கையால் மாவை வச்சு ஊர் மக்களுக்கு ருசியாக பரிமாறுறாரு. அது மூலமாக அந்த கடைக்குன்னு குறிப்பிட்ட வாடிக்கையாளர் இருக்காங்க. அந்த கிராமத்தை எல்லாரும் அந்த கடையை விரும்புகிறாங்க. அவருடைய மகனான தனுஷ் ஒரு வயசுக்கு பிறகு பல ஊர்களில் இந்த கடையை பிராஞ்சி மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நானே மாவை வச்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அதெல்லாம் நான் பண்ண முடியாது அப்படின்னு ராஜீவன் ஒத்துக்க மாட்டேங்கிறார். அதனால் தனுஷ் நான் வேலை தேடி சென்னைக்கு போகிறேன்னு போகிறாரு. அங்கேருந்து சில பேர் மூலமாக தாய்லாந்தில் சத்யராஜ் நடத்துகிற ஹோட்டலில் மேனேஜர் ஆகிறார். இதுக்கு சில வருடங்கள் ஆகிடுது. சத்யராஜின் மகன் அருண் விஜய், மகள் ஷாலினி பாண்டே. அருண் விஜய் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறனால தன்னோட மகள் ஷாலினி பாண்டேவை தனுஷுக்கு திருமணம் செஞ்சு வச்சு அவர் அந்த கடையை பொறுப்பாக பார்த்துக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறார் சத்யராஜ். அருண் விஜய்க்கு பெரிய விருப்பம் இல்லாமல் இருக்காரு. இந்த கல்யாணத்துக்கு ராஜிகரனும் மனைவியும் எங்களால் வர முடியாது, நீ கல்யாணம் பண்ணி மருமலை கூட்டுவா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. தனுஷும் அரமணத்தோடு இருக்கார். கல்யாணம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ராஜிகரன் இறந்துட்டார் தகவல் வருது. அதுக்காக கிராமத்துக்கு வரார் தனுஷ். வந்து ராஜீவனுடைய காரியம் முடியும் போது அவருடைய அம்மாவை இறந்துடுறார். அதனால் கிராமத்தை தங்கியிருந்து அப்பா விட்டு பண்ண இட்லி கடை நடத்துவான் முடிவெடுக்கிறார் தனுஷ். தன் மகளுடைய கல்யாணம் குறித்து தேதி நடக்கணும், அது நின்று போன பேர் கௌரவ பிரச்சனை அப்படின்னு சொல்ல சத்யராஜ் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி வற்புறுத்துறார். ஆனால் தனுஷ் வர மறுக்கிறார். அதனால் கோபமாக அருண் விஜய் நேராக கிளம்பி இந்தியா போகிறார். தனுஷுடைய கடையை படைக்க முயற்சி பண்ணுறார். அப்போ தனுஷ் அருண் விஜய் கடுமையாக அடிச்சிடுறார். அதில் அருண் விஜய் நடக்க முடியாமல் படத்தை படிக்க ஆகிறாரு. சத்யராஜ், ஷாலினி பாண்டே எல்லோரும் இந்தியாவுக்கு வர்றாங்க. அருண் விஜயோட தங்கியிருக்காங்க. நான் உடம்பு தேடி வந்து தனுஷை பழி வாங்குவேன் அப்படின்னு அருண் விஜய் சொல்லிட்டு இருக்கார். அதே சமயம் தன்னுடைய அம்மாவுக்கு உதவியாக வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த நித்யா மேனனை சேர்த்து தான் தனுஷ் இட்லி கடையை நடத்துறாரு. அவரையும் நித்யாவை இணைச்சி ஊரில் ஒரு கிசுகிசுவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. தனுஷுக்கு எதிரில் பரோட்டா கடை வச்சிருக்கிற சமுத்திரகனி நித்யா மேனன் மேலேயே ஆசைப்பட்டு இருக்கார். நித்யா மேனன் தனுஷ் விவகாரம் என்னாச்சு அப்படிங்கிறதும், அருண் விஜய் உடல்நலம் தேடி வந்து தனுஷை பழி வாங்கினார் அப்படிங்கிறதும் மீதி கதை. இதில் நடிகர்கள்னு பார்க்கும்போது நித்யா மேனன் அவர் நடிப்பை பற்றி புதுசாக சொல்கிறது ஒன்றும் இல்லை. இன்னொரு ஹீரோயினா ஷாலினி பாண்டே, அவருக்கும் பெரிய வேலை இல்லை. சத்யராஜ், அருண் விஜய், ராஜிகரன், இளவரசு, ஆடுகளம் நரேன், அப்புறம் சமுத்திரகனி. அவர் கேரக்டர் எப்பவும் கொஞ்சம் முக்கியத்துவமாக நல்ல கேரக்டராக இருக்கும். இதில் அவர் வில்லனாக காட்டுறதா, நல்லவனாக காட்டுறதா, வில்லனாக திருந்தவனாக காட்டுறதா அப்படின்னு தெரியாமல் குழம்பி ஒரு துக்கடா கேரக்டர் தான் வந்துட்டு போயிருக்கார். இன்னொருத்தர் பார்த்திபன், ஒரு சின்ன இன்ஸ்பெக்டர் கேரக்டருக்கு இவர் தேவையா அப்படின்னு நினைக்க வைக்கிற கேரக்டர். அந்த கேரக்டர் எண்டுக்கு ஒரு சின்ன டைலாக் வச்சு ரசிக்க வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அப்புறம் ஹீரோவாக நடித்திருப்பதோடு படத்தை இயக்கியிருக்கும் தனுஷ். எப்பவும் போலே ஒரு நடிப்பு ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு கட்டத்துலையுமே இசை ஜிவி பிரகாஷ் 2 பாடல் ஹிட், ரீரெக்கார்டிங்களை எப்பவும் போல நல்லா பண்ணியிருக்கார். இதில் இயக்குனராக தனுஷ் ரொம்ப தடுமாறி இருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா கதை ஒரு வலுவாக இல்லாத காரணத்தினால திரைக்கதையும் கேரக்டர்ஸும் ரொம்ப தடுமாறி இருக்கு. சத்யராஜ் அருண் விஜயை கண்டிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாரு. சத்யராஜ், ஷாலினி பாண்டே, அருண் விஜய் மொத்த பேருமே தாய்லாந்தே கிளம்பி இந்தியா வந்து உட்காந்துருக்காங்க. தாய்லாந்து நம்ம பெரிய ஆள், கவர்மெண்ட்டில் எல்லாரையும் தெரியும், என் பொண்ணு கல்யாணத்துக்கு உலகம் ஃபுல்லாக பல பெரிய ஆட்கள் வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிற அவ்வளோ பெரிய ஆள் தொழிலாளர் விட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கார். அது எப்படின்னு தெரியல. சமுத்திரகனி அவர் வில்லனா கட்டுறான், நல்லா கட்டுறான், குழம்பி நம்மளையும் குழம்பி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. தனுஷ் ஷாலினி பாண்டேவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். அவரை விரும்பி தான் ஒத்துக்கிட்டாரா இல்லையான்னு தெரியல. இங்கே வந்தால் திடீர்னு ஷாலினி பாண்டே விட்டுட்டு நித்யா மேனன் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறார். நித்யா மேனன் தனுஷும் எப்படி ஒன்று சேருவாங்க அப்படிங்கிறது நேற்று பிறந்த குழந்தை கூட தெரியும். அப்படிங்கிறனால தனுஷ் நித்யா மேனனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பெரிய எந்த விதமான தாக்கத்தையும் அது ஏற்படுத்தலை. ஊரில் இருக்கவனா தனுஷ் நித்யா மேனன் கல்யாணம் பண்ணி நடத்துகிறாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. நித்யா மேனன் அம்மாவும் கோவப்படுறாரு. ஆனால் தனுஷ் நான் பண்ண கல்யாணம் ரெடி அப்படிங்கிறாரு. நித்யா மேனன் அம்மாவும் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் தனுஷ் நித்யாவும் கல்யாணம் பண்ணி கடைசி சுற்றிட்டு இருக்குது. எதுக்காகன்னு தெரியல.
கடைசி வரைக்குமே கல்யாணம் பண்ணிக்கல. தனுஷ் தான் அம்மா அப்பா இறந்தனால இங்கேயே தங்கிட்டார் இந்தியாவில். அவர் கூட உதவிக்கு இந்த இளவரசு அவரும் இங்கேயே தங்கிடுறாரு. தங்கியிருந்தால் பரவாயில்ல. தனுஷ் இட்லி கடை வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போகிறாரு. அவருக்கு வருமானத்துக்கு என்ன செய்கிறாரு அப்படின்னு தெரியல. அவங்க ஃபேமிலியில் யாரும் திட்டமும் இல்லை. இப்படி ஒரு கேரக்டர். படத்துடைய மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னா ஒவ்வொரு காட்சியுமே எதிர்பார்த்த மாதிரியே இருக்காது. அருண் விஜய் தனுஷ் கடை வாசலில் வந்து ஃபஸ்ட்டு இறங்கும் போது தனுஷ்க்கு வந்து பெரிய சண்டை வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அதே மாதிரி சண்டை போட்டு அடித்து துரத்தி விட்டுறாரு. இடைவேளைக்கு பிறகு அருண் விஜயும் சத்யராஜும் என்ன செய்யணும்னு தெரியாமல் குறுக்கை நெருக்கி நடக்கிறாங்க. அங்கே போகிறாங்க, இங்கே வர்றாங்க. என்னையா பண்ண ஏதாவது பண்ணுங்கய்யா அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் பண்ணலை. தன்னுடைய கடையின் போர்டை உடைத்த அருண் விஜய் தனுஷ் அப்படி அடிக்கிறாரு. கடையே தீ வச்சு கொத்தின பிறகு அடிக்க மாட்டேன், நான் அகிம்சாவாதி அப்படிங்கிறாரு. சமுத்திரகனியை போட்டு அடியை நடிக்கிறாரு. கடைசியில் என்ன பண்ண வெட்டனா விட்டு அப்படின்னு அறுபதுக்கு அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் என்னடா அது இப்படி குழப்பறான் நம்மளை அப்படின்னு நினச்சாரு என்னமோ தெரில. அவர் திருந்தனால இல்லை எதுவுமே தெரியாது. அப்படியே படத்தையும் காண போயிடுறாரு அந்த கேரக்டர். ராஜ்கிரண் கிராமத்தில் இட்லி கடை எழுதிட்டு இருக்க ஒரு மனிதர். அவர் நான் அந்த கிராமத்துக்கு வரமாட்டேன், எனக்கு இதுதான் நிம்மதினு சொல்லுவார். இது மாதிரி நிறைய கிராமத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் சித்தர் மாதிரியும் மாபெரும் மகான் மாதிரியும் அவர் சொன்னதெல்லாம் வாழ்க்கையின் தத்துவங்கள் மாதிரியும் படம் முழுக்க தனுஷ் அவர்கள் சொல்லிகிட்டே இருக்கிறதும் அவரை பின்பற்றுறதும் என்னால் லாஜிக்குன்னு புரியல. இந்த கிராமத்துலேருந்தே என் வாழ்க்கையை அழிச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்கிரனை விட்டு வெளிநாடு வேலைக்கு போகிற தனுஷ் இங்கே வந்து திடீர்னு இட்டு கடையாக நடத்துகிறாருன்னு தெரியல. ராஜ்கிரன் இறந்ததுக்காக இந்தியா போகிற தனுஷ் அம்மா தனியாட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி தங்கியிருந்து அதனால் இட்லிக்கு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் ஏற்றுக்கலாம். அம்மாவும் இறந்துடுறாங்க, அதுக்கப்புறம் விடாமல் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு தங்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு இட்லி நடத்துறதுக்கான காரணம் இல்லை. படம் முழுக்க லாஜிக் இல்லாமலே போயிட்டுருக்கு. இது கூட பரவாயில்ல. கதை அப்படிங்கிறது கொஞ்சம் புதுமையாக இருந்தால் நல்லா இருந்தது. இது போக அருண் விஜய் இடைவேளைக்கு பிறகு உடல்நலம் தேடி வந்து தனுஷை போட்டு அடிக்கிறாரு. அதுவும் பார்த்தாலும் துப்பாக்கிலையும் சுற்றுறாரு. தனுஷ் சுற்றுட்டு அணிஞ்சு தூக்கி போடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பிழைச்சிடுறாரு. அது தெரியாமல் அதுவரை தனுஷை வெறுத்துட்டு இருந்த ஒரு மக்கள் திடீர்னு கூட்டமாக சேர்ந்து சத்யராஜ் அருண் விஜய் விட்டு முடிக்கிறாங்க. இந்த மக்களை சமாளித்தா தான் இந்த நாட்டை விட்டே போக முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தனுஷ் வந்து ஆஸ்பத்திரியில் போலீஸில் சொல்கிறாரு, என்ன சுட்டது அருண் விஜய் இல்லை, யாருன்னே தெரியாது சொல்லிடுறாரு. ஸோ கேஸ் முடிஞ்சிருச்சு. கிளம்பி போக வேண்டியதானே. ஏன்னா அவன் மன்னிப்பான், அதை வாங்கிட்டு நான் போயிட முடியாது, அவன் நான் படி வாங்கிட்டு தான் போவேன் அப்படின்னு கதையை வளர்க்குறார் அருண் விஜய். எவ்வளோ கூட தனுஷ் சண்டைக்கு வரவே மாட்டேங்கிறாரு. அதுக்காக தனுஷ் கடையை தீ வைக்கிறாரு. அப்போயும் தனுஷ் சண்டைக்கு வரல. தடால்னு மனசு மாதிரி என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறாரு. நான் மன்னிக்க மாட்டேன், நன்மை கொடுப்பேன் அப்படின்னு தனுஷ் சொல்லி என் இட்லி கல்லையும் மாவாட்டு அப்படிங்கிறாரு. அருண் உட்காந்து மாவாட்டுறாரு. அப்புறம் எதை நோக்கி போகுது, இதன் மூலம் இயக்குனர் தனுஷ் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு எதுவும் இல்லாமல் ஏதோ மாதிரி போகுது. ஒரு தத்துவம் சொல்லக்கூடிய படம் அப்படின்னு சொன்னால் தத்துவத்தை நோக்கி போகணும். இல்லை அதெல்லாம் கிடையாது. இது ஒரு சாதாரண ஜாலியான கதைனா கதை ஒழுங்காக எடுத்துக்கணும். கதை திரைக்கதை எல்லாமே தடுமாறி நம்மளே தடுமாற வைக்கிறது இந்த படம். இயக்குனர் தனுஷை பார்த்தோம்னா அவருடைய முதல் படம் பாவப்பாண்டி, அது வந்து முன்னாள் கதை சந்திக்கிற ஒரு வயதான மனிதர்கள் கதை அப்படி போகும். ரெண்டாவது படம் ராயன், ரொம்ப ரணகலமாக விட்டு குத்து கொண்டு போயிருப்பார். மூணாவது படம் நீக், நிலவுக்கு என்மை நடி போகும், அது முழுக்க இளைஞர்கள் காதல் கதை. இந்த படத்தை வேறு ஜேனரில் பண்ணணும்னு நினைச்சவர் எந்த மாதிரி ஜேனரும் முடிவடையாமல் அவரும் குழம்பி நம்மளையும் குழம்பி நம்ம பொறுமையை சோதித்து அனுப்பியிருக்கார். எல்லாம் ஓகே. படம் எப்படி ஸ்டார்ட்டாக சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, இட்லி கடை அப்படின்னு பேர் வச்சா என்னமோ அரைத்தமாகவே அரைத்து 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 நம்ம பொறுமையை சோதித்து முடித்திருக்கிறது இந்த இட்லி கடை. இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும். நன்றி.